ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து திருமணத்தை தாண்டி கணவன் வந்து மனைவிக்கு தெரியாமல் வேறு பெண்களோட உறவோ, இல்லை பெண்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வேறு பெண்களோட உறவோ, இல்லைன்னா நம்ம வாலிபர்களாக இருக்கலாம், இல்லை ஸ்பின்ஸ்டராக இருக்கலாம், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கலாம், கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருக்கலாம், இன்னும் நமக்கு ஒய்ஃப் வரல அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு தெரியாமல் பண்ணுறதா தான் அதுவும் கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். பெண்களாக இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு ஒரு இல்லீகல் அஃபேர்ஸில் இருக்கோம், நம்ம வந்து திருமணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து செக்ஷுவல் வேறு யார் கூட செக்ஸ் வச்சு நம்மளோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம மாற்றி மாற்றி லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்களும் அதே மாதிரி தான் வேறு பெண்களை நான் வந்து மாற்றி லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு வந்து இன்னும் ஒய்ஃப் வரல அப்படின்னா ஒய்ஃபுக்கு தெரியாமல் பண்ணுற பாவத்தில் தான் இதுவும் ஒரு பாவம். ஸோ இதுவும் விபச்சாரத்தில் தான் கன்சிடர்ட், வேசித்தனத்தில் தான் இதுவுமே கன்சிடர்ட். நான் சொல்ல முடியாது எனக்கு இன்னும் ஒய்ஃப் வரல அதனால் நான் இந்த பாவத்தில் இருக்கேன், அதனால் இது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒய்ஃபுக்கு தெரியாமல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இதுவுமே என்ன பாவம் தான்னா வேசித்தனத்தின் பாவம் தான். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இது பண்ணினாலும் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி பண்ணாலும் இது பாவம் தான். இதில் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. நம்ம ஆண்டு வந்து என்றைக்குமே பாவத்துக்கு வந்து ஓகே சொல்லிவிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த பாவத்தை வந்து ஓகே இவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான், அதனால் நான் இந்த பாவத்தை வந்து இவனுக்காக நான் வந்து மன்னிச்சு விட்டுறேன்னா இவன் எனக்கு பண்ணியிருக்காங்கிறதுக்காக நான் வந்து இந்த பாவத்தை வந்து விட்டுடுறேன் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற தேவன் கிடையாது. பாவத்தை என்றைக்குமே ஆண்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். அதுவும் மேரேஜ் லைஃப்னு வரும்போது அதுவும் இந்த மாம்சத்துக்குரிய இச்சை, மற்றவங்களோட உடல் உறவு அதிகமாக மாற்றி யார் கூடனாலும், இது ஆண் பெண் அகெயின் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண விரும்பல, இது யார் பண்ணாலும் பாவம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாலும் இது பாவம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் இது பாவம் தான். ஸோ இதை குறித்து வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து திருமணத்தோட வந்து நம்ம விரோதமாக ஆண்டு வந்து இந்த உலகத்திலே படைச்சது பியூட்டிஃபுல் திங் எல்லாம் படைச்சது வந்து ஆணும் பெண்ணும் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஆதாம் ஏவாளை படிக்கும்போது. ஸோ மேரேஜை கனம் பண்ணுகிற தேவன் அதில் வந்து அவரால் எந்த ஃப்ளாஸுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் அவரோட ரிலேஷன்ஷிப் நம்ம கூட அப்படிப்பட்டதாக இருக்குது. அவரால் வந்து அதை பொறுத்துக்கவே முடியாது. மற்ற பாவங்கள்லாம் கூட வேறு மாதிரி லைக் அவரோட ரிலேஷன்ஷிப் லைக் நான் வந்து பொய் சொல்லிட்டேன், நான் இதை திருடிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேற. இந்த பாவங்கள் அந்த பாவமும் பண்ணக்கூடாது அஃப்கோர்ஸ், ஆனால் இந்த பாவம் வந்து அவருக்கும் நமக்குமான மொத்த இதையுமே வந்து என்ன பண்ணுறோம், கெடுத்து போட்டுரும். நார்மலாக ஒரு கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ வராங்க, யாரோ ஒருத்தர் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க, ஒய்ஃபுக்கு விரோதமாக இன்னொரு பொண்ணோட வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, ஹஸ்பண்டுக்கு விரோதமாக இன்னொரு பையனோட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். லிட்ரலி டிவோர்ஸ் வரைக்கும், அவங்க பிரிகிற சூழ்நிலை வரைக்கும் போயிடும். நிறைய டிவோர்ஸ் ஆன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தினாலேயே என் ஹஸ்பண்ட் எனக்கு உண்மையா இல்லை, என் ஒய்ஃப் எனக்கு உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி பிரிஞ்ச ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் ஆண்டவர் அப்படி நம்மளோட வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது, இந்த உலகத்துலேயும் அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது, அவர் கூடயும் அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தேவன். ஸோ நீதிமொழிகளில் வந்து இதை பற்றி நிறையா கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி அதுலேருந்து தான் நம்மளும் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஸோ நீதிமொழிகள் நம்ம நிறையா படித்தாலே நம்ம நிறைய பாவத்தை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்குமே நம்ம அதை சொல்லி கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணால் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 வேர்ஸ் வந்து எப்போவுமே ஆண்டு வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருவார். என் மகனே என் ஞானத்தை கேள், என்னோட சத்தத்தை கேளு, என்னோட போதகத்தை கேளு, அதுலேருந்து நீ விலகாத, என் வார்த்தையை கேளு, அதை கைக்கொள், அதை ஏற்றுக்கொள், அதை உறுதியாக பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமொழிகளில் ஃபுல்லாக ஆண்டு வந்து அதை பற்றி தான் அதிகமாக சொல்லுவார். ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் இங்கேயுமே என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். ஸோ என்றைக்கு நம்ம ஆண்டோட சத்தத்தை கேட்க அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறோமோ முக்காவாசி ப்ராப்ளமை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். முக்காவாசி பாவத்தை மேக்ஸிமம் அதுவும் இந்த இல்லீகல் மேரேஜ், இந்த இல்லீகல் அஃபேர்ஸ், ஒய்ஃபுக்கு விரோதமாக ஹஸ்பண்டுக்கு விரோதமாக
இன்னொரு பொண்ணோட உறவு, இன்னொரு பையனோட உறவு, இந்த பாவத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள். 2வது வசனம், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். எப்போ? அவரோட சத்தத்தை கேட்கும்போது. உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அவரோட சத்தத்தை கேட்கும்போது நம்ம விவேகத்தை பேணிக்கொள்வோமா, அவரோட சத்தத்தை கேட்கும்போது நம்மளோட உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளுமா. இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு 3வது வசனம், பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 3வது வசனம். அப்போது இதில் பரஸ்திரியாக இருந்தாலுமே ஆண்டவர் இன்னும் அவங்களோட பிள்ளைகளையே கரெக்ட் பண்ணுறதுலையே இது பண்ணால் எப்போ சுவிசேஷம் போய் நம்ம பரஸ்திரிகளுக்கும் நம்மளோட வேசிகளுக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் எப்போ போய் சுவிசேஷம் சேரும்? நம்ம இந்த பாவத்துலேருந்து வெளியே விட்டாதான் அவங்கள பாவம் செய்யாமல் பாதி தடுத்து சுவிசேஷம் அவங்கள தாண்டியே போகும். இன்னுமே நம்மளே அந்த பாவத்தில் நின்றுட்டு நம்மளே முட்டி மோதிட்டு இருந்தோன்னா ஆண்டோட வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. ஸோ இன்னுமே நம்ம தாமதிச்சுட்டே இருந்தோன்னா அவங்களுக்கும் சுவிசேஷம் போய் சேரணும். அதுதான் ஆண்டோட இதுவுமே. இன்னுமே பிள்ளைங்க ஆகிய நம்மளே இந்த பாவத்துக்குள்ளே இருந்தோன்னா இட் இஸ் கெட்டிங் டஃபர். அது டஃப் ஆகிட்டே தான் போகுதே ஒழிய அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்குற வழிகள் நம்மளே அதுக்கு தடையாக நிற்கிற மாதிரி ஆகிடுது. அவரோட பிள்ளைகளாகிய நம்மளே அவங்களுக்கு போய் சேர வேண்டிய ஆண்டரோட அன்பு சுவிசேஷன்றது நம்மளே அதுக்கு சில டைம் தடையாக நிற்கிற மாதிரி ஆகிடுது. அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம நிறுத்தக்கூடாது. ஸோ பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். இவங்களுக்கு பரஸ்திரிகளுக்குமே ஐ வுட் லவ் டு கிவ் ரெஸ்பெக்ட். அவங்களையும் ஆண்டர் நேசிக்கிறாரு தான். ஸோ இவங்க என்ன வேசி தானே, காசுக்காக தானே இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு we cannot take them for granted. அவங்கள நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அவங்களையும் நேசிக்கிறாரு. அவங்களும் மனம் திரும்பி அவரோட பிள்ளைகளை ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட சித்தமும் கூட. ஸோ அவங்கள இவங்கெல்லாம் என்ன இவ்வளோ பாவம் பண்ணிட்டாங்க, நரகத்துக்கு தானே போகிறாங்க, எனக்கு இயேசுவை தெரியும், நான் 2 நிமிஷத்தில் அவரை ஏற்றுட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டு நான் மாறிடுவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இருப்போம்னா தட் இஸ் நாட் ரைட். அவங்களுக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆண்டோட அன்பையும் அவரோட சுவிசேஷத்தையும் தான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய நம்ம அதில் விழுந்து நம்மளோட அன்பை அவங்களுக்கு பொழிஞ்சு கொட்டக்கூடாது. ஸோ அவங்களோட உதடுகள் தேன் கூடாகவே ஒழுகும் அப்படின்னு சொல்லலை. ஆண்டோட வசனம் தான் தேனிலும் தேனிலும் அதிமதுரமானது. ஆண்டோட வசனம், அவரோட வார்த்தை மட்டும்தான். ஓகேயா? ஸோ பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல தான் ஒழுகும். அது தேன்கூடு கிடையாது, அது தேன்கூடு போல தான் இருக்கும். நம்ம அதை தேன்கூடு நினச்சி இட் இஸ் வெரி நைஸ், இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, என்னை அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாங்க, என் ஒய்ஃப் கூட என்னை சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை, உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டதில்லை, என் ஹஸ்பண்ட் கூட என்னை விசாரிச்சதில்லை, என் ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கேன்னு என்னை நோட்டீஸ் பண்ணதில்லை, என்னை அப்ரிஷியேட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னா அப்படி நினச்சி நம்ம இன்னொருத்தரை நோக்கி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறவனை போல் அவன் பாவிச்சிட்டு இருக்கிறவனை நோக்கி நான் போகிறேன், என்னை இவன் நல்லா பாராட்டுறா, என்னை இவன் நல்லா பார்த்துக்கிறாங்கிறத போல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள நம்பி நான் போகிறேன். ஆண்டு ஏற்படுத்தின திருமணம் என்றைக்குமே தவறுதலாக போகிறதுக்கான சாத்தியமே கிடையாது. அவர் ஒரு திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா ஆதாமுக்கு ஏற்ற துணையை தான் தந்திருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையிலையும் அவரோட சமூகத்தில் அவரோட சித்தத்தின்படி நம்ம கணவன் மனைவிகளாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது எங்கேயுமே தப்பாகாது. ஏன்னா அவர் தான் ஆத்தர் ஆஃப் மேரேஜ். எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இல்லாமல் ஒரு நல்ல கணவனாக இல்லாமல் அவர் தந்திருப்பார். அப்படியே ஒரு வேளை தந்திருந்தாலும் இஃப் மனைவி ஆண்டருக்குள்ளே இருக்காங்க, கணவர் இல்லைன்னா மனைவி ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ஆண்டுக்குள்ளே நடத்துறதுக்கு ஆனால் எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்க வேண்டியது மனைவியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் அப்படி ஒரு கணவரை தந்திருப்பாங்களா இருக்கும். ஸோ ஒரு கணவர் மனைவி இப்படி இருக்காங்கன்னா நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் ஆண்டை இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் நிறையா கற்றுருக்கேன், நான் பாவம் செய்கிறதில்ல, ஆண்டு என்ன நீதிமானாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என் மனைவியை அந்த வழியில் நடத்துறதுக்காக தான் என்னை அந்த திருமணத்தை ஏற்படுத்திப்பார். ஒரு நோக்கம் ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு கல்யாணமோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ் லைஃப்குள்ளே வரவே முடியாது அவரோட சித்தம் இல்லாமல். ஸோ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதை நம்ம கனவீனப்படுத்தக்கூடாது. அவளை கல்யாணம் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல, இவனை கல்யாணம் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா
திருமணத்தையே ஏற்படுத்தினவரே நம்ம என்ன பண்ணுறோம், துக்கப்படுத்துகிறோம். அவரையே வந்து கொஷின் பண்ணுறோம். நீங்கள் எனக்கு சரியாக தான் பண்ணியிருக்கீங்களா, ஒரு காடையே கேள்வி கேட்குற மாதிரி, நீங்கள் எனக்கு சரியான துணையாக தான் தந்திருக்கீங்களா, ஆனால் என் வாழ்க்கையை பார்த்தா அப்படி எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளே கேள்வி கேட்குற மாதிரி தான். அப்படி ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. அப்போது அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாக இருக்கும். இப்போது ஆயில் வந்து நல்லா சாஃப்டானதில் நல்லா நம்ம மைதா மாவில் எவ்வளோ ஆயில் போட்டாலும் பரோட்டா அவ்வளோ பஞ்சு போல் வரும், கரெக்டாக? ஆனால் அது எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் நமக்கு இப்போ கேடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க பரோட்டா அப்படிங்கிறது. சேம் திங். ஸோ எவ்வளோ சாஃப்டாக நம்மக்கிட்ட நம்ம ஒய்ஃப் வந்து நிறைய டைம் நம்மக்கிட்ட கோவப்படுவாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் இது ஆப்வியஸாக நம்ம கோவம் பட்டாலும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்குது. நியாயமான கோவங்கள் நிச்சயமாக ஃபேமிலி லைஃப்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே முரண்பாடுகளே வந்ததில்லை. நாங்கள் வந்து வாக்குவாதமே பண்ணிக்கிட்டது கிடையாது, என் ஒய்ஃப் என்னை திட்டினதே கிடையாது, என் ஹஸ்பண்ட் என்னை திட்டினதே கிடையாது அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. எப்படினாலும் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவில் வர்ற வரைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்ற வரைக்கும் இட் வில் ஹேப்பன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, எப்போவுமே இவன் என்ன பண்ணுறா, என்கிட்ட வந்து எரிஞ்சு தள்ளுறாரு, இவர் என் மேலே வந்து எரிஞ்சு கொட்டுறாரு, இவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அவளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, அதனால நான் இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டேன், நான் வேறு பெண்ணை பார்த்துட்டு போயிட்டேன், வேறு ஆணை நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன், நான் இவளை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், இவ வந்து எனக்கு தேவையானதை இவ செய்யலை, இவ வந்து நோ சொல்லிட்டா, அதனால் நான் வந்து வேறு பொண்ணுக்கிட்ட போயிட்டேன், இவன் என்னை திட்டிகிட்டே இருக்கா, என்னை கண்ட்ரோல் பண்ணுறா, அப்படி இப்படின்னு என்ன சாக்கு வேணால் சொல்லி நம்ம வேறு பொண்ணுக்கிட்ட போனோன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது, ஆன்றதை ஏற்றுக்கவே மாட்டார். ஸோ அவளோட வார்த்தைகள் வந்து வாய் வந்து எவ்வளோ எண்ணெயிலும் மிருதுவாக அதை விட சாஃப்டராக இருக்குமா, பட் வி ஷுட் நாட் ட்ரஸ்ட் இட் அப்படின்றது ஆண்டோட இது. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசக்கும். இப்போ வந்து அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போக போக அது ரொம்ப கசப்பாயிரும். ஓகேயா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையும் இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலி இது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே நம்மளோட பேர்டனை ஷேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு பீரியடில் ஒரு வேளை நம்மளோட ஒய்ஃபோட லவ்வோ இல்லை நம்ம ஃபேமிலி லைஃப்பில் உள்ள பிளெஸ்ஸிங்கோ நம்ம குழந்தைங்களோ பிறக்கும் போது இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக போய்டும். நம்மளோட ரியல் மேரேஜ்லேயும் இது பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கேயுமே வந்து சமாதானமாக போகுமா கேட்டால் கிடையாது. என்ன நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் கூடயே இருக்கீங்க, என்ன நீங்கள் இங்கே வரவே மாட்டேங்கிறீங்க, என்ன நீ எனக்கு செலவே பண்ண மாட்டேங்கிற, எனக்கு காசு கொடு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் எந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று அது வெளிச்சத்துக்கு வந்து பிரச்சனையாகும், இல்லை வெளிச்சத்துக்கு வராமல் பயத்தின் நிமித்தமாகவே அது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால் சமாதானமாக வாழவே முடியாது. அது டெம்பரரி ஹாப்பினஸ் மாதிரி தான் இருக்கும், பட் தட் இஸ் நெவர் அண்ட் ஹாப்பினஸ். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். ஸோ இது வந்து ஜீவனத்துக்கு உண்டான பாதையில், நான் நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான பாதையில் இந்த காரியம் என்னை கொண்டு போகுது அப்படியான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த காலடிகள், அவங்களோட காலடிகள் வந்து மரணத்துக்கு ஏதுவானதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ ஆதலால் பிள்ளைகளே, இப்போ பிள்ளைகளை பார்த்து தான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைகள் நம்மளே வந்து பாவத்தில் நின்று இன்னும் அவங்களுக்கு சுவிசேஷம் போகாமல் நம்மளே அதுக்கு தடை கற்களாக இன்னும் நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம தான் அவங்களுக்கு சுவிசேஷம் எடுத்துகிட்டு போனோம், ஆனால் நம்மளே என்ன பண்ணிடுறோம், அந்த பாவத்தில் விழுந்து அது பாவம் தெரிஞ்சும் அதுலேயே விழுந்து, அது நல்லா தெரியும் பிள்ளைகளுக்கு வந்து எது பாவம் இல்லைன்றது தெரியாமல் இருக்கவே இருக்காது. பாவம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை இன்னும் அவங்களுக்கு சுவிசேஷம் போகணுங்கிற நாலேஜே இல்லை, அதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் நம்மளே என்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த பாவத்தில் போய் விழுந்துட்டுருக்கோம். இப்பொழுதும் எனக்கு செவி கொடுங்கள். மறுபடியும் ஆண்டு சொல்கிறேன், எனக்கு செவி கொடு, அவளுக்கு செவி கொடுக்காத. அவள் பேசுகிறது அப்படி தான் இருக்கும், ரொம்ப இனிமையாக தான் இருக்கும், ஆனால் நான் உன்னை கண்டித்து உணர்த்துக்கிற தேவன் தான். என் சிற்றையை வந்து நீ அற்பமாக எண்ணாத, அதுக்காக நீ வந்து சேட் ஆகாத. அதுவும் நீதிமொழிகளில் இருக்கிற வசனம் தான். நீ வந்து கர்த்தரோட சிற்றையை வந்து, என் மகனே நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளைகளை நிச்சயமாக கண்டித்து, சம்டைம்ஸ் முழு அத்தாரிட்டி, நம்மளும் ஆஸ் பேரண்ட்ஸ் அப்படி தான், நம்ம பையன் வந்து இதை செய்யவே கூடாதுன்னு நினச்சோன்னா அடிச்சாவது என்ன பண்ணிடுவோம்,
அதை வந்து செய்ய விடாமல் தடுத்துருவோம். என்ன முயற்சி எடுக்கணும்னாலும் நம்ம அதுக்கு நிச்சயமாக எடுப்போம். உலக பிரகாரமான பேரண்ட்ஸ் நம்மளே வந்து அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து நிச்சயமாக நம்ம அவர் பிள்ளைகள்னால் நம்ம மேலே அத்தாரிட்டி, முழு அத்தாரிட்டி வச்சுருக்கிறாரு நம்மளை வந்து சரி பண்ணுறதுக்கு. ஓகேயா? எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். ஸோ நம்மளோட பிரச்சனை எப்படி நம்ம அந்த பாவத்திலே விழுறோன்னா, இந்த வசனங்களை வந்து விட்டு விலகிறது. இவ்வளோ நாள் நல்ல வசனம் எல்லாம் பண்ணியிருப்போம், எப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே போகிறோமோ அப்போ தான் அந்த பாவத்தில் போய் விழுறது. ஃபோன் கால் பேசி பேசி ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எப்படி தாவீதுராஜா வந்து போருக்கு போகாமல் அங்கே மேலே உப்புரைகளை உலாவிட்டு இருந்தாரோ அப்போ தான் அந்த பாவத்தை பண்ணார். அதே மாதிரி நம்மளும் வந்து ஆண்டோட வார்த்தைக்கு இவ்வளோ நாள் அந்த நேரத்தை கொடுத்துட்டு இருந்திருப்போம். அந்த நேரத்தை தூக்கி கொண்டு போய் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டோ, வேறு ஒரு பொண்ணோ, நம்ம கூட ஒர்க் பண்ணுற பொண்ணோ, ஒர்க் பண்ணுற பையனோ, நம்ம கூட படிக்கிற பொண்ணோ, படிக்கிற பையனோ, நம்ம கூட கொலீக்ஸோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, யாருக்கிட்ட நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஆண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், இந்த ரெண்டத்தையும் தாண்டி வேறு யார்கிட்டயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளோட மேக்ஸிமம் டைம் அப்படின்னு சொன்னாலே அது பாவம் தான். அது யாராக இருந்தாலும், அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அது ஆணுமா இருந்தாலும் சரி, பெண்ணுமா இருந்தாலும் சரி, தப்பு தான். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள், அதுதான் நமக்கு வந்து கடிவாளமே. நம்ம வந்து அதுலேருந்து நீங்காமல் இருக்கணும். வசனம் தான் நமக்கு கடிவாளம் நம்மளோட வாழ்க்கையில். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, நீ வந்து அந்த வழியில் போகாத, நீ உன் வழியை வந்து அதுலேருந்து தூரப்படுத்திடுவாங்க. தூரமாக மாம்ச இச்சைகளுக்கு எப்போவும் விலகி ஓடணும், எதிர்த்து நின்று போராடவே கூடாது, விலகி ஓடிடணும் அந்த இடத்த விட்டு. இந்த பொண்ணுக்கிட்டேயே நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவன் நம்பரை டெலீட் பண்ணிடலாம், பிளாக் பண்ணிடலாம், இல்லைனா சிம்மையே மாற்றிடலாம். இல்லை அவங்கள தான் போய் பார்க்க போகிறோன்னா வண்டியை பஞ்சர் பண்ணிடலாம். அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டியை பஞ்சர் பண்ணிவிட்டு சத்தம் காட்டாமல் வீட்டில் இருக்கலாம், இல்லைனா உடச்சி போட்டுட்டு வீட்டில் இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாவம் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டப்படுறத விட பாவத்துக்கு முன்னாடி எந்த வழியை, அந்த வழியை வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம்ல, அந்த வழியை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு ஒருவேளை பணம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை வேறு எதுக்காவது செலவு பண்ணிடலாம். நல்லா தாராளமாக செலவு பண்ணிவிட்டு பணமே இல்லை அப்படின்னா நான் போக மாட்டேன். எது அதோட சோர்ஸுன்னு பாருங்கள். ஒருவேளை ஃபோன் மூலமாக தான் நான் இதை பாவத்தை பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த ஃபோனை உடச்சி போட்டுருங்க. இல்லை நான் கம்ப்யூட்டர் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன்னா அதை உடச்சி போட்டுருங்க. இல்லை நான் வண்டியில் அவ்வளோ தூரம் போய் தான் பண்ணுறேன்னா அந்த வண்டியே உடச்சி போட்டுருங்க, இல்லைனா டயர் பஞ்சர் பண்ணிவிடுங்க. இல்லை என்கிட்ட காசு இருக்குது அதனால் நான் வந்து கேப் புக் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காசை வேறு எதுக்காக செலவு பண்ணி நான் காசை கிழிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் வழிகள், நம்ம கையிலேருந்து பண்ணுற வழிகள் தான். நான் சொல்கிற மாதிரி தான் சாத்தான் நம்ம காதில் வந்து சொல்லி பாவம் பண்ண வைக்கிறதில்ல. பிகாஸ் அதெல்லாம் சிலுவையிலே முடிஞ்சிருச்சு. அவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல சும்மா சத்தம் தான், வார்த்தைகள்லாம் அவன் வாயிலேருந்து வர்றது கிடையாது. நம்ம தான் அந்த ஆக்ஷன்ஸை மாற்றிக்காமல் இருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில். அந்த பாவத்தையும் அவர் எடுத்து போட்டார், இந்த உலகத்தில் இந்த சாபத்தையும் எடுத்து போட்டார். நம்ம கண்டினியூஸாக அவனோட சத்தத்தை கேட்டு நம்ம அந்த இதை பண்ணிகிட்டே இருந்ததுனால அந்த ஆக்ஷன்ஸ் நமக்குள்ளே மாறல. ஏன் மாறல? வசனம் நமக்குள்ளே போய் நம்ம அதுலேயே ஊற ஆரம்பிக்கலை. அதில் ஊற ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட கிரியைகள், நம்மளோட ஆக்ஷன்ஸ், இந்த பாவத்துலேருந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் மாறும். இவ்வளோ நாள் பாவத்தையே பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த வசனங்களை கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆனால் நம்மளை பரிசுத்தப்படுத்திகிட்டே இருப்பார். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆவியானவரோட உதவியோட எப்பேற்பட்ட பாவத்தையும் நம்மளால் மேற்கொள்ள முடியும். அடுத்து 9வது வசனம், 8வது வசனம், அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. நான் சொன்ன மாதிரி தான், அவளோட வீட்டு வாசல் எப்படி போகிறீங்கன்னு பாருங்கள். வண்டியில் போகிறீங்களா இல்லை கேப் புக் பண்ணி போகிறீங்களா, அதோட சோர்ஸை கட் பண்ணுங்கள். சேர்ந்தால், இல்லைன்னா அவள் வீட்டு வாசலுக்கு போகாமல் நேராக சர்ச்சு வாசலில் போய் உட்காந்துருங்க. எப்படியாவது உங்களை கட்டி போட்டாவது அங்கே உட்காந்துக்கோங்க. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். நீ இதெல்லாம் பண்ணாமல் நீ எப்படியோ வீட்டு வாசலுக்கு போகாதன்னு சொல்லியும் நீ போயிட்டேன்னா, ஆண்டு போகாதன்னு சொல்லியும் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் நம்மளோட மேன்மையை இழக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட ஆயுசின் காலத்தை கொடூரருக்கு கெடுத்துடுவான். எப்போவும் அவளுக்கு அலைஞ்சே நமக்கு என்ன ஆகிடும், நம்மளோட ஆயுசு வந்து முடிஞ்சு போயிடும். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற தெரியுமா ஒரு காசு, அந்த காசை எடுத்துகிட்டு போய் என்ன தான் பண்ண போகிற, அங்கே தான் செலவு பண்ண போகிற. உன் ஃபேமிலி அதனால் பெனிஃபிட் ஆக போகிறதில்ல. உங்களோட
பிள்ளைங்க அதனால் பெனிஃபிட் ஆக போகிறதில்ல. நீங்கள் பண்ண காசு எல்லாம் உங்களுக்கும் பிரயோஜனப்பட போகிறதில்ல, வேறு யாரோ அது மூலமாக பெனிஃபிட்டடாக இருக்க போகிறாங்க. மேபி யோசிச்சு பாருங்கள், யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இந்த இல்லீகல் அஃபேரை வந்து பொண்டாட்டிக்கு விரோதமாக, நீங்கள் புருஷனுக்கு விரோதமாக, இல்லைனா லவ்வருக்கு விரோதமாக நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து பாவம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், யாருக்கோ தெரிஞ்சு ஏய் நீ எனக்கு காசு கொடு, நான் அப்போ தான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மளோட எல்லா ப்ரூஃபையும் வந்து வச்சுருக்காங்க, நம்ம ஃபோன் கால் ரெக்கார்டிங்கோ இல்லைனா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதையோ எல்லாம் வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், யாருக்கு பெனிஃபிட் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம். நம்ம வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம், இல்லை மற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம யார் கையிலையாவது நம்ம பிடிமானம் இல்லாமல் இருக்க மாட்டோம் நிச்சயமாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட எல்லா பிரயாசமும் என்ன பண்ணிடுமா, வீணாக போயிடுமா. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சிடும், உன் சம்பாத்தியம் உனக்கு வேஸ்ட்டாக போயிடும், நீ சந்தோஷமாகவும் இருக்க போகிறதில்ல, உனக்கு கடைசியில் அவளோட வார்த்தைகள்லாம் உனக்கு கசப்பாக தான் இருக்க போகுது. ஒய்ஃபை விட பல மடங்கு அதிகமாக கேவலமாக திட்டு வாங்குகிற இடத்துல நம்ம இருப்போம். ஹஸ்பண்டை திட்டுறதை விட அவங்க வந்து நம்மளை இன்னும் இழிவாக பேசுகிற வார்த்தைகள் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஒய்ஃபாக தான் ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஹஸ்பண்டாக தான் ஏம்மா நீ இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா, இன்னொருத்தரோட இல்லீகல் அஃபேரில் நம்ம இருக்கோம்ல, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு விரோதமாக அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி தான் நீ உன் புருஷனை விட்டுட்டு வந்திருப்ப, என்னையும் விட்டுட்டு அவன் கூடயாவது போயிடுவேன், ஈஸியாக வரும். ஆனால் இந்த வார்த்தைகள் யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்டதாக இருக்கும், கசப்பாக இருக்கும், பட்டயம் வந்து உருவி குத்துறது மாதிரி இருக்கும், நமக்கு அவ்வளோ வேதனை உள்ளதாக இருக்கும். நம்ம அவங்கள நம்பி ஏதோ பெரிய அந்த அவங்களோட இனிமையான அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம வந்து போகிற மாதிரி போயிருந்திருப்போம். ஆனால் கடைசியில் அது என்ன தான் ஆக போகுது, இப்படி தான் நீ உன் புருஷனையும் பண்ணியிருப்ப, இப்படி தான் நீ உன் பொண்டாட்டியையும் பண்ணியிருந்திருப்ப, அதனால தான் அவங்க கூட இல்லை, அதனால தான் நீ வந்து இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி பேசும்போது நமக்கு ரொம்ப இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கலாம். ஐயோ, ஸோ கடைசியில் நான் வந்து என்னோடய உடம்புல உள்ள எல்லா ஸ்ட்ரென்த்தும் போன பிறகு நான் வந்து இதுக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியாது, எனக்கு ஸ்ட்ரென்த்து போகுது அப்படிங்கும்போது அந்த விரோதமாக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விரோதமாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம்ல, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கிடையாது. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ கர்த்தர் வந்து நம்மளை வந்து கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு 3வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம், எப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபீல் பண்ணுறோம். என்னென்னு ஃபீல் பண்ணுறோம், போதகத்தை நான் வெறுத்தேனே. எல்லாருமே சொல்லியிருந்திருப்பாங்க, அப்போது இது வந்து வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே தெரிஞ்சு என்னென்னமோ அட்வைஸ் கொடுத்து பார்க்குறாங்க, யார் அட்வைஸையும் கேட்கல. ஒருவேளை யாருக்குமே தெரியலை இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோம், இப்படி தப்பான உறவில் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆண்டாக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆமாம் தானே? அப்போ அவர் என்ன சொல்லுவார், இதை செய்யாத, போகாத. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வீட்டு வாசலில் கிட்டி சேராத, அது வந்து மரணத்துக்குரியது, பாதாளத்துக்குரியது அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர் வந்து. அப்போது கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. நான் அதை பரவாயில்ல ஆண்டு எத்தனை தடவை சொன்னாலும் அத்தனை தடவையும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேர்லெஸ்ஸாக அலட்சியம் பண்ணிட்டேன். எது? அவரோட சத்தத்தை. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. ஆண்டவர் வந்து நமக்கு போதித்து உணர்த்துகிற தேவன், நமக்கு போதிக்கிற தேவன், அப்படின்னா ஆலோசனை கர்த்தர். அப்போது அவராக இருந்தாலும் சரி, மனுஷர்கள் சொல்லி நமக்கு வந்து ஆலோசனைகள் வந்திருந்தாலும் சரி, யாரோடதையும் கேட்காம நான் இப்படி போயிட்டேனே அப்படின்ட்டு கடைசியில் ஃபீல் பண்ணும்போது, சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். நம்ம இந்த சத்தத்தை அலட்சியம் பண்ண அடுத்தடுத்த பாவங்களுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஒரு பாவம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம அந்த பாவத்துலேருந்து வெளியே வராமல் அந்த சத்தத்தை அலட்சியம் பண்ணி அவர் நம்மளை கடிந்து கொள்கிறத வந்து நம்ம வந்து லேசான பொருட்டாக நம்ம எண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த எல்லா பாவத்துக்கும் உள்ளாயிடும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாகிடும், ஓகே இவ்வளோதானா, இதில் என்ன இருக்குது, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் நம்மளே அழிஞ்சிட்ருக்கோன்றது நமக்கு சம்டைம்ஸ் தெரிஞ்சே பண்ணலாம், தெரியாமலும் இருக்கலாம். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. கிணறு
உன் ஒய்ஃப், உங்கள் ஃபேமிலி ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் குடும்பத்தோட நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட சித்தம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தையும் உன் திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஹாப்பினஸையும் ஆசிர்வாதத்தையும் அதை அனுபவி. அதை விட்டுட்டு நீ ஏன் இந்த பாவத்தை போய் தேடி போகிற? உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. உன் பிள்ளைங்க உன்னை நினச்சி சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் அப்பா இந்த மாதிரி பாவத்தை பண்ணிவிட்டு இப்படி அவங்கள வந்து அவமானமாக ஃபீல் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. எங்கள் அம்மா மற்றவங்க ஊர் என்ன பேசுவாங்க, உங்கள் அப்பா யார் கூட ஓடி போயிட்டாங்க தானே, உன் குடும்பத்து கூட தான் இல்லையா, உனக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைக்குள்ளாக நம்ம அந்த பிள்ளைங்களை தள்ளுறோம். நம்ம பண்ணுற பாவத்தை நிமித்தமாக அந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு எமோஷ்னலி சொசைட்டிக்குள்ளே அவங்க வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஆக்சுவலாக உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. ஸோ உன் பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கணும். உன்னை நினச்சி அப்பா அம்மாவா, எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நல்லா இருக்காங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, ஏசப்பாக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரோட சந்தோஷமும் சமாதானமும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீதிகள்லையும் எல்லாத்துலேயும் அவங்க ஹாப்பியாக தலை நிமிர்ந்து அந்த பிள்ளைங்க வாழணும், ஹாப்பியாக வாழணும். மற்றவங்க வந்து அவங்கள வந்து நம்மளோட பாவத்தின் நிமித்தமாக அவங்க ப்ளேம் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்க்கையை அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாக இராமல் உனக்கே உரியவைகளாக இருப்பதாக. அதான் மற்றவங்களோட வாய்க்கு வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பாவத்தை நிமித்தமாக அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து மற்றவங்க வாய்க்கு இதுவாக்கிடக்கூடாது, இறையாக்கிடக்கூடாது. நம்ம அந்த பிள்ளைங்க நமக்கு உரியவங்களாக தான் இருக்கணும். நம்ம தான் அந்த பிள்ளைங்களுக்கு உரியவர்கள். அத்தாரிட்டேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான், மற்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்ல. உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. இந்த வசனம் வந்து இங்கிலீஷில் டைரெக்டாகவே இருக்குது. உன் மனைவியோட நீ ஹாப்பியாக இரு. நீ இதை தாண்டி வேற ஒரு பெண்ணோட நீ என்ன பண்ணக்கூடாது, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இந்த வசனம் அப்படியே டைரெக்டாகவே இருக்குது. 18வது வசனம் fidelity அப்படின்னு இருக்குது. The quality of being faithful, especially to your wife or husband, by not having a sexual relationship with anyone else. உன் ஹஸ்பண்ட்க்கும் உன் ஒய்ஃப்க்கும் தான் நீ வந்து உண்மையாக இருக்கணும். உடல் லெவல்லையும் சரி, உன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு தான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம மாம்சத்துலேயும் சரி நம்மளோட இதுலேயும் சரி நம்ம வந்து விரோதமாக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு விரோதமாக செய்யக்கூடாது. டைரெக்டாகவே இருக்குது. by not having a sexual relationship with anyone else அப்படின்றது தான் இந்த வசனம். ஸோ உன் ஒய்ஃபோட ஹாப்பியாக இரு, மற்றவங்கள எதுக்கு நீ தேடி போகிற அப்படின்ட்டுருக்கு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்ணும் அழகான வரையாடு போல் இருப்பாளாக. அவள் தான் நேசிக்கப்படத்தக்கவள், அவள் தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அவளை தான் நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தியாக்குவதாக. பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஷீ கேன். அவளுக்கு கொடுத்துருக்குற இதை வச்சு நீ சாட்டிஸ்ஃபைடாக இரு, அவள் உன் கூட இருக்கிறத வச்சு நீ சாட்டிஸ்ஃபைடாக இரு. உனக்கு இந்த செக்ஸ் பத்தலை, உனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தலைன்னு சொல்லிட்டு நீ வேற யார் கூடயோ போய் என்ன பண்ணாத, பாவம் பண்ணாத. உனக்கு கொடுத்ததில் நீ சந்தோஷமாக இரு. அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தியாக்குவதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. அந்த நேசத்தில் அவள் கொடுக்குற நேசத்தில் நீ ஹாப்பியாக இரு. உன் ஹஸ்பண்ட் உனக்கு கொடுக்குற நேசத்தில் நீ ஹாப்பியாக இரு. இன்னொருத்தரோட நேசத்தை பார்த்து எனக்கு இன்னும் இந்த நேசம் பத்தலை, எனக்கு இந்த அன்பு பத்தலை, எனக்கு இந்த பாசம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த அட்டென்ஷன் பத்தலை, எனக்கு இந்த சர்ப்ரைசஸ் பத்தலை, எனக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கறது பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணாத, தேடி போகாத அப்படின்னு வசனம் சொல்லுது. என் மகனே, நீ பரஸ்திரீயின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? நீ வந்து மற்ற பெண்களை பார்த்து அவளோட அழகுலையோ அவளோட வார்த்தையிலையோ அவளோட செய்கைகளையோ நீ மயங்கி நீ வந்து மற்ற பெண்களோட மார்பை வந்து ஏன் தழுவிட்டு இருக்க? அதான் உனக்கு ஒய்ஃப் இருக்குல்ல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதில் நீ சாட்டிஸ்ஃபைடாக இரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். யோசிச்சு பாருங்க, சீர்தூக்கி பார்க்கிறார். இப்படி எடுத்து பார்க்கும்போது நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம்னா அவருக்கு எப்படி இருக்கும்?
எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்ல, நான் எவ்வளோ அழகாக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஒரு கல்யாணங்கிறது அவரால் ஏற்படுற ஒன்று. ஸோ எவ்வளோ இதை தாண்டி நான் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா இந்த வாழ்க்கையோட பிளெஸ்ஸிங்கே தெரியாமல் இவங்க வந்து பாவம் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு நினைப்பார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும். தப்பு பண்ணுறவன் துன்மார்க்கன் வந்து அவன் பண்ணுற பாவமே, அவன் பண்ணுற தப்பே அவனை பிடித்துக்கொள்ளும். தான் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். துன்மார்க்கன் வந்து பாவ கயிறுகளால் கட்டப்படுவானாம். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். ஸோ அவன் புத்தியை கேட்காம போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே காணாம அந்த பாவத்திலே தொலைஞ்சு போயிடுவான். அவனை போய் என்ன பண்ண முடியாது, தேடி. இப்போது நிறைய பேர் வந்து ரொம்ப குடிப்பாங்கள்ல, இந்த ட்ரங்க் பீப்புளெலாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் நிறைய நாள் குடிச்சு அங்கேயே கதி, அங்கேயே அந்த கடைவாசலே படுத்து, இல்லை எங்கேயாவது தெருவில் படுத்துட்டு அப்படியே திரும்பி அடுத்த நாள் அங்கேயே எழும்பி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு நாளுக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட்டு போயிருப்பாங்க, தேடி இருந்திருப்பாங்க, தேடி பாவம்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு பீரியடில் அதை ஒரு 2 மாதம் பண்ணியிருப்பாங்க, 3 மாதம் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1 வருஷம் கூட எடுத்துப்போமே, அதுக்கப்புறம் அவங்க போய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம யாராவது பண்ணுவோமோன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தன் வந்து எல்லா நாளும் டாஸ்மார்க்லேயே கிடக்கிறான், எல்லா நேரமும் அங்கே தான் இருக்கிறான், அங்கேயே படுத்துருக்கிறான், இல்லை தெருவில் எங்கேயாவது படுத்துருக்கிறான். 1 வருஷம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். ஆனால் அவன் வந்து திரும்பி என்ன தான் பண்ணிடுறான், அங்கே தான் போயிடுறான். எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் போய் திரும்பி போயிட்டு கூட்டிகிட்டு வருவேனா? 1 வருஷம் நான் ஓகே பிரயாசப்பட்டேன்னு வச்சுக்கலாமே அதிகபட்சத்தில், அதுக்கப்புறம் நான் போய் கூட்டிகிட்டு வருவேனா? இல்லை, அவன் பாவத்தில் அவனும் தொலைஞ்சு போயிடுவான், அவனும் ஃபேமிலியை தேட மாட்டான், இவங்களும் என்ன வீட்டிலேருந்தே இவங்க கவலை தான் பட்டுக்க முடியும், என்ன நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி வந்து கவலை தான் பண்ண முடியும். அவங்க அதுக்கு மேலே போய் என்ன பண்ண முடியாது, அந்த பாவத்தில் போய் தொலைஞ்சு போனவனை அதுக்கு மேலே அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த பாவத்தில் தொலைஞ்சு போன அந்த ஆடு நம்மளாக இருப்போமே, ஆனால் நம்மளை தேடி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. ஸோ உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்டதாக இருக்குது, எப்படிப்பட்டதாக நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம ஹஸ்பண்டும் நம்ம ஒய்ஃபுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ உண்மையாக இருக்கும், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கும். ஆண்டருக்கு விரோதமாக நம்ம 2 பேரும் ஏதாவது பாவம் பண்ணிகிட்ருக்குறோமா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக நம்ம ஏதாவது பாவம் பண்ணிகிட்ருக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து மனம் திரும்ப வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பிகாஸ் சுவிசேஷம் வந்து நமக்கே தேடி ஒரு தடவையும் வந்துட்டுருக்கு. அண்ட் வந்து அந்த பரஸ்திரீகளையும் அந்த வேசிகளையும் அந்த பாவத்தில் காணாமல் போன அந்த ஆடுகளை தேடுறதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறார், அவர்களை மீட்கிறதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறார். ஸோ அவரோட பிள்ளைகளாகிய நம்ம இந்த பாவத்திலேயே இன்னும் நின்றுட்டு சுவிசேஷம் அவங்களுக்கு போகாதபடிக்கு நம்ம அதுக்கு ஒரு தடையாக என்றைக்கும் இருக்கக்கூடாது. அப்போது நம்மளோட அவயவங்கள், இந்த பாவத்தெல்லாம் நம்மளோட அவயவங்கள் தானே பண்ணுது. சிந்தையில், நம்மளோட வார்த்தையில், நம்மளோட கண்களில், நம்மளோட கிரியைகளில், நம்மளோட ஆக்ஷனில், நம்மளோட பாடியில், எல்லா பாடி பார்ட்ஸும் என்ன பாவம் பண்ணும்போது எல்லா பாடி பார்ட்ஸும் அதில் வந்து இது. அப்போ நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் அதை சொல்லிட்டாரு, கடைசி ஒரு 7 வசனத்தில், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ இயரோட ரோல் என்ன நம்மளோட உடம்புல அப்படின்னு சொன்னால், அவரோட வார்த்தைகளை கேட்கணும், அவரோட வசனங்களை கவனிக்கணும், அதுதான் இயரோட ரோல். நெக்ஸ்ட் கண், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருக்குன்னா, அந்த வசனங்கள் வந்து நம்ம கண்களை விட்டு பிரியவே கூடாதான். நமக்கே தெரியும் நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது வசனங்களை விட்டு நம்ம கண்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே பிரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு உறுதியாக இருக்கணும். அதில் யோபு வந்து என் கண்களை வச்சு நான் பாவம் பண்ண மாட்டேன், எந்த பெண்ணையும் நான் இச்சையோட பார்க்க மாட்டேன்னு அதோட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருந்தான். ஸோ அதே போல் தான் நம்மளோட ஒரு அவயவங்கள் கூட வசனங்களை கொண்டு நம்ம வந்து உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கணும். ஸோ தேட் வில் ஹெல்ப் அஸ். அது நம்ம பாவம் பண்ணாமல் அது நம்மளை காப்பாற்றும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். காது கேட்கும், கண்ணு பார்க்கும், இருதயத்துக்கு போகும். இதுதான் ஆர்டர். எப்பவுமே எல்லா பாவத்தோட ஆர்டரும் இதுதான்.
அப்போது அவைகள் உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், பத்திரமா வச்சுக்கணும். இன்றைக்கி நான் வசனம் கேட்டேன், சர்ச்சுக்கு போனேன், ஆண்ட் வந்து இந்த பாவத்தை குறித்து பேசினார், எனக்கு தான் டைரெக்டாக பேசினார், நான் இந்த பாவத்தைலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த பாவத்தை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்குறாருன்னா வெளியே வர்றதுக்குள்ளே அதை மறந்துடக்கூடாது. நமக்கு தான் தேடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம செரிஷ் பண்ணணும், அதை பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் அந்த டெம்டேஷன் வரும்போது அதை நம்ம வசனத்தின் மூலமாக மட்டும்தான் ஓவர் கம் பண்ண முடியும். அவைகள் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து பெரிய ட்ரெஷர். அப்பாடா, நான் பாவத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு என்னது ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு, நான் பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போது நம்ம அந்த வசனங்களை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். அதுலேருந்து அந்த ஒரு வசனத்துலேருந்து ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார், புதுசு புதுசாக நிறையா வரும். அந்த ஒரு வசனம் சர்ச்சில் கேட்டு வந்து நம்ம அதை பத்திரப்படுத்திட்டோன்னா, அதை நம்ம பாதுகாத்துட்டோன்னா, அதுலேருந்து ஆண்டவர் அடுத்து 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 நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உதடுகளில் வந்து அறிவு தான் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வாயின் தாறுமாறு, என் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசுவேன், எல்லா டபுள் மீனிங் காமெடியும் நான் பண்ணுவேன். ஸோ நிறையா மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்களை வந்து அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நான் நிறைய பேர் பார்க்குறேன், என்ன ஒரு நல்ல விஷயம் பேசினாலும் அதில் டபுள் மீனிங், இல்லைனா என்ன இப்போ ஆண்டோட காரியங்களே பேசினாலும் உலகத்துலேருந்து ஒரு காமெடி எடுத்துகிட்டு வந்து அதில் போடுறது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டு வந்து இந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு எழுத்தாலும் அதோட உறுப்பாகவும் போனால் நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்ற அளவுக்கு அவர் வந்து அதில் ரொம்ப கருத்தாக இருக்கிற தேவன். அப்படி இருக்கும்போது உலகத்தில் உள்ள இருட்டில் இருக்கிற பாவத்தை எப்படி எடுத்துகிட்டு வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளோட வாய் வந்து யாராவது டபுள் மீனிங் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நமக்கு அதுவுமே கூச்சமாகவே ஆகிரும். எப்போன்னா அவரோட வார்த்தையில் நம்ம வந்து கழுவப்பட்டுட்டே இருக்கும்போது, அவரோட வார்த்தைக்குள்ளே நம்ம மூழ்க ஆரம்பிக்கும் போது, அவரோட ஆவியானவர் வந்து நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளால் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஒன்ஸ் நம்ம அவரோட இதெல்லாம் ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவரோட அன்பை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம், அவரோட வார்த்தைகளோட பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பாவமான இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. பிகாஸ் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. தயவுசெய்து யாராக இருந்தாலும் இந்த டபுள் மீனிங் பேசுகிறது, ஆண்டோட இதை வந்து உலகத்துலேருந்து ஒரு காமெடி படத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, நம்ம தயவுசெய்து அந்த மாதிரி பண்ண வேணாம். பிகாஸ் நிச்சயமாக அது அவரை அவர் போதுமான ஜோக் நமக்கு பைபிளில் வச்சுருக்காரு, போதுமான த்ரில்லர், போதுமான டென்ஷன் எல்லாமே இதில் வச்சுருக்கிறாரு. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இணைக்கணும், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை பண்ணக்கூடாது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் நான் ஏதோ சண்டே வந்து நான் ஆண்டரை நோக்கி பார்த்துட்டே இருப்பேன், மற்ற நாள் வந்து நான் வந்து பாவத்தையே பார்த்துட்ருப்பேன், மற்ற நாள் என் கண்கள் வந்து ஒரு நாள் நான் என் ஒய்ஃபை நல்லா பார்த்துட்ருப்பேன், இன்னொரு நாள் நான் வந்து இன்னொருத்தர் பண்ணுற செக்ஸை பார்த்துட்ருப்பேன், பான் வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன், இன்னொரு அஃபேர் இன்னொரு பொண்ணை பார்த்துட்ருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம ஒய்ஃபை தான், நம்ம ஃபேமிலி, நம்ம கண்கள் எல்லாம் நேராக தான் நோக்கி பார்க்கணும். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாக இருக்க கடவுது. ஸோ நம்ம கண் இமைகளுக்கு கூட அவர் வந்து சொல்லியிருக்கிறார், அதுவும் செம்மையாக இருக்கணுமா. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். நம்ம அதில் என்ன பார்த்தோம், ஆண்டவர் வந்து நம்மளோட கால்நடையை சீர்தூக்கி பார்க்குறாராம். ஆண்டவர் அதை சீர்தூக்கி பார்த்து அந்த பாவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கால்நடைகளை சீர்தூக்கி பார்த்தோன்னா அந்த பாவத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்மளை அனலைஸ் பண்ணணும். ஸோ சாத்தான் பேச்சை கேட்டு தான் நான் கீழ்ப்படிஞ்சு இதை செஞ்சேன்னு நம்ம சொல்லவே முடியாது. சாத்தானெல்லாம் கட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சிலுவையிலே அவனை அரைஞ்சிட்டாரு, அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல தான் இருக்கான், நம்மளை வந்து வார்த்தையெல்லாம் கொல்லுகிற இவன் போல இருக்கான் அப்படின்னு சொல்லப்படல. ஸோ நம்மளோட கால்நடைகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது நம்ம அதை பார்த்தா தான் நம்ம வழிகளை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும். சரியாக போகிறோமா, தப்பாக போகிறோமா, நம்ம ஏன் இந்த தப்பை பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம உட்காந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணணும். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.
அவ்வளோதான். நம்ம ஆண்டு வந்து அவ்வளோ கால்களை வந்து கடைசியில் சொல்லிட்டாரு, தீமைக்கு விலக்கிற. அவ்வளோதான். தீமையில் நான் நின்று பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் நான் தீமை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். அந்த இடத்த விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டே இருக்கணும். ஹெல்ப் வேணுமா, ஆவியானவர் இருக்கார், அதுக்கு தான் அவர் நம்மளுக்கு ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ இல்லை பல பெண்களுக்கு விரோதமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குழந்தைக்கு விரோதமாகவோ, சில பேர் நம்ம நிறைய கேள்விப்படுறோம், இப்படி ஒரு தாத்தா வந்து ஒரு குழந்தைய இப்படி தப்பாக தொட்டுட்டாரு, தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாரு, அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணிட்டாங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா தவறான அவயவங்கள், பொண்களோட அந்த குழந்தையோட அவயவங்களை வந்து தொடுறாங்க. வசனம் சொல்லுது, மற்றவங்களோட மார்பை தழுவ வேண்டியது என்ன? உனக்கு ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு, நீ ஏன் மற்ற குழந்தைங்களை மற்ற பெண்களை வந்து பண்ணுற? அதுவும் யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவமாக ஆண்டோட பார்வையில் கருதப்படும். குழந்தைங்கள் வந்து அவருடைய கனிகள், டைரக்ட் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ஹெவன் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க. அந்த பிளெஸ்ஸிங்கே நம்ம துணிகரமாக நம்ம யாராவது ஒரு வேளை பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொன்னால் லெட்ஸ் நாட் டூ தட். குழந்தைங்க வந்து டைரக்ட் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட், அவர் கையிலேருந்து கிடைக்கிற ஒரு அற்புதமான பிளெஸ்ஸிங். நம்ம வந்து அவங்கள விரோதமாக, அவங்கள செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணிடக்கூடாது, அவங்கள வந்து தப்பாக நம்மளை வந்து தொற்றவே கூடாது. அது ஆண்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பான காரியம். நிச்சயமாக அவர் அதை சகிச்சு கொள்ளவே மாட்டார். என்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், என் குழந்தை தான் என் கண், என் 2 கண், இந்த 2 குழந்தைங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள சொல்கிறோம்ல, அதை தான் அவரும் சொல்கிறாரு. குழந்தைங்க வந்து அவரோட கண் மணிகள். அப்போது அவங்கள நம்ம தொடுறோன்னா இட் இஸ் ஹை டைம் நம்ம அப்படி ஒரு பாவத்துலேருந்து நம்ம வெளியே வர வேண்டியது மிகவும் அவசியம். எந்த குழந்தையையும் அவங்களோட அவயவங்களை நம்ம தொடுறதுக்கோ, அவயவங்களை தப்பாக பார்க்குறதுக்கோ, இல்லை அந்த குழந்தைங்கள செக்ஷுவலி, அந்த குழந்தைங்களோட உடல் உறவு, நம்ம வயசு என்ன, நம்ம அறிவு என்ன, அந்த குழந்தைங்கள வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்கள செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் டைரக்ட் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட். அதுவும் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படி தான். குழந்தைங்க மாதிரி இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைங்களை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த எல்லா பாவத்தை விட்டும் நம்ம திரும்புறதுக்கான டைம் வந்துருச்சு. அவரோட வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாயிடுச்சு. இவ்வளோ நாள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஆண்டு வரப்போகிறாரு, அவரோட வருகை கிட்ட நெருங்கிடுச்சு, சமீபமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒருவேளை சலிச்சு போயிருப்போம், இல்லைனா வந்து ஓகே அவர் வரும்போது பார்த்துக்கலான்னு இருப்போம். பட் இப்போ அப்படி கிடையாது. வாசல் கிட்ட வந்துட்டாரு, டக்குன்னு கதவு திறக்கும், ஒரு செகண்ட் எல்லாரும் உள்ளே போயிடுவோம். இந்த பாவத்தில் நம்ம இருக்கோன்னா நம்மளை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அப்படிப்பட்ட பாவம் பண்ணிட்டு அந்த அந்த மனிதனை தேடி அந்த பாவத்திலேருந்து மீட்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரியாத வரைக்குமாவது நம்ம அந்த பாவத்தை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் ஓடி போய் அவரோட பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டே நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸோ நம்ம ஆண்டர்கிட்ட அந்த இரக்கத்தை கேட்போம். அந்த பாவத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னா அவர்கிட்ட ஓடி போய் நம்ம மன்னிப்பு கேட்போம். அந்த பாவத்தை இன்மைட் பண்ணாத அளவுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம வழிகளை அவருக்கு ஒப்பு வச்சுருவோம். நம்மளோட அவயவங்களை அவருக்கேற்ற உடன்படிக்கையில், அவரோட உடன்படிக்கையில் வச்சுக்கோ நம்மளோட அவயவங்களை. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு விரோதமாக பண்ணாதீங்க, யாரோடையும் இல்லீகல் செக்ஸ் வச்சுக்காதீங்க, உடல் உறவுகள் வச்சுக்காதீங்க. ஒய்ஃப் டோன்ட் டூ தட். இல்லீகல் செக்ஸ் வச்சுக்காதீங்க. அதேமாதிரி எந்த ஆணும் எந்த பெண் குழந்தைகளை யாருமே விரோதமாக பண்ணாதீங்க. அந்த குழந்தைங்கள வந்து அப்யூஸ் பண்ணிடாதீங்க, செக்ஸ் வச்சுக்காதீங்க. அந்த குழந்தைங்களோட தப்பாக அந்த குழந்தைங்களோட உடலில் வந்து தொடாதீங்க, எங்கேயும் அவயவங்களை எதுவும் தொட்டு அந்த பிள்ளைங்களை வந்து மிஸ்லீட் பண்ணாதீங்க. அது பெரிய பாவம். அப்படிப்பட்ட பாவியாக உங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடிடுங்க. தயவுசெய்து அந்த பாவத்தை திரும்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆண்டோட வார்த்தையில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் கொண்டு வாங்க, உங்கள் செவிகளை சாயுங்க. அப்பொழுது அவரால் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அவரால் கட்டளையிட முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும்
ஆசீர்வதித்து தருவாராக. உங்களுக்கு இருக்கிற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், உங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி லைஃப்பை ரீபில்ட் பண்ணுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களோட ஃபேமிலி லைஃப்பை ரீபில்ட் பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லா பாவத்திலேருந்து அவர் ஆல்ரெடி விடுவிச்சிட்டாரு. நம்மளே தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலமாக அந்த பாவத்தை பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் தாமே அந்த செய்கைகள் யாவையும் பரிசுத்தாவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மளை வைப்பாராக. மே காட் bless you all.